ஸோ காலேஜில் நம்ம எல்லாருக்குமே சூப்பர் டூப்பராக டேப்பராக இருக்கணும், எனக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், நான் மற்றவங்களோட 1% அதிகமாக இருக்கணும், நான் எப்பவுமே தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. லைக் அஃப்கோர்ஸ் நானும் என் காலேஜில் ஆசைப்பட்டிருக்கேன். பட் எப்படி பண்ணுறது, எதெல்லாம் பண்ணால் என்னால் வந்து ஒரு மற்றவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனில் நான் தெரிய முடியும், அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக லைக் சூப்பராக ஒரு படி மேலே நான் எப்பயுமே எப்படின்னு தெரியுது நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். பட் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு லைக் மேவரிக் இருக்கேன், உங்களோட பிரதர், உங்கள் ஃப்ரெண்ட் நான் இங்கே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு 5 ஹேக் சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக யூ வில் பி லைக் அ ஹாட்டர் காய் இந்த காலேஜ். ஸோ காலேஜில் கொஞ்சம் ஹாட்டாக செக்ஸியாக சாக்லேட் பாயாக இருக்கலாம். ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்ப்போம். இல்லை வெயிட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அஸ்யூம் யூ ஆர் ஹை ஸ்டேட்டஸ் மேன். ஸோ ஸ்டேட்டஸுங்கும் போது நான் பணத்தில் சொல்ல, நீங்கள் எப்பவுமே எல்லாத்தோட ஒரு படி மேலே இருக்கீங்கன்னு உங்கள் மைண்டில் நீங்களே ஏற்றிக்க ஆரம்பிக்கணும். யாருமே வந்து வெளியிலேருந்து ஒரு புஷ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீ வந்து கம்மி, நீ கீழே அடுத்தோ மேலன்ட்டு உன் மைண்டில் எப்போவுமே தெரியும். லைக் உன்னோட மைண்டில் எப்போவுமே நீ தான் பெருசு, நீ தான் மற்றவங்களோட லைக் ஒரு கெத்தாக இருக்க, சூப்பராக இருக்கன்னு உனக்கே தெரிய ஆரம்பிக்கணும். யூ ஹவ் டு ஃபீல் இட் அப், யூ ஹவ் டு லைக் அதை நீ தான் அந்த பூஸ்ட்டை கொண்டாடணும். யாருமே வெளியிலேருந்து வந்து கொண்டாட மாட்டாங்க. ஐயோ நீ வந்து காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டால் தான் சூப்பராக இருக்க, ஒரு காஸ்ட்லியான பைக்கில் வந்தால் தான் நீ கெத்து அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓ மைண்டில் நீயே நீ கெத்தாக இருக்கேன், நான் வந்து நல்ல ஒரு மேன்லியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் நீயே தான் கொண்டு வரணும். இட் இஸ் ஆல்வேஸ் த ஃபீலிங் விச் யூ பிரிங் அவுட். ஸோ அந்த ஃபீலிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் சொல்லவே தேவையில்லை, யூ வில் பி லைக் ஹாட் டேம் கான்ஃபிடென்ட் லைக் தட் பர்சன். லைக் அந்த காலேஜில் இருக்க எல்லாம் அந்த சாக்லேட் பை மாதிரி நீ மாறிடுவேன். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன். ஸோ ஸ்கின் டோன் தான் மேஜராக பார்ட் ப்ளே பண்ணும். அதாவது என்னோட கலர் வேரியேஷன்ஸ், என்னோட நான் ஹேண்ட்ஸமாக தெரியுது, இது எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்கின் டோன் தான் வேரியேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ எப்பயுமே நெக் ஏரியா அண்ட் ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஈவன் ஸ்கின் டோன் இருக்கணும். ஸோ அங்கே வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அது காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெட்டாக இருக்கும், நிறைய இடத்துல வெளியில் போவீங்க, சுற்றுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க. ஸோ அந்த டைமில் இந்த வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது வெளியில போகும்போது. So that's where Ustra's De Tan kit comes into play. So நாம இந்த டீனேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெளியில போவோம், சுத்துவோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு 3 திங்ஸால உங்களோட ஸ்கின் டோன் வேரியேஷன் ஆகும். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சன்லைட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டர்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பொல்யூஷன். இந்த 3ஆல உங்களோட ஸ்கின் டோன் ஈவன் இல்லாம ஒரு இடத்துல டிஃபரெண்ட் ஸ்கின் டோன்ஸ் வரும். ஸோ இந்த De Tan kit என்ன பண்ணும்னா, இட் ரிவர்சஸ், இட் பிரிங் பேக்ஸ் யூ ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோசர் டு யுவர் ஸ்கின் டோன், நேச்சுரல் ஸ்கின் டோனுக்கு உங்களுக்கு பிரிங் பேக் பண்ணும். ஸோ இந்த போத் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி. ஸோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதில் எதுவுமே கிடையாது. அண்ட் உஸ்த்ராவோட De Tan ஃபேஸ் ஸ்க்ரப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்நட் கிரானியூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஃபோலியேஷன் அண்ட் ரிமூவிங் த எஃபெக்ட் ஆஃப் சன்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சன்னால் நிறைய டேனிங் நடக்கும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உஸ்த்ராவோட De Tan க்ரீமில் பார்த்தீங்கன்னா லிக்கரைஸ் ரூட் இருக்குது அண்ட் ஜாப்பனீஸ் யுசு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் ரிவர்சிங் அந்த ஏஜிங் எஃபெக்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுது. லைக் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகலாம் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் மோரோவர் இந்த 2 ப்ராடக்ட்டுமே லைக் இந்த உஸ்த்ராவோட De Tan-உம் அண்ட் இதோட ஃபேஸ் ஸ்க்ரப்புமே இட்ஸ் பவர்ட் வித் விட்டமின் B3. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் கையில் எடுத்து நல்லா ரப் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் ஏரியாஸில், உங்களோட நோஸ் சைடு ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்க அந்த ஸ்க்ரப்பர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் ஆஃப்டர் இந்த ஸ்க்ரப்பிங் முடிச்ச பிறகு இந்த De Tan எடுத்து நீங்கள் உங்களோட இந்த De Tan க்ரீமை எடுத்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைக் ஒரு காயின் சைஸ் எடுத்து உங்கள் நெக் ஏரியா அண்ட் ஃபேஸ் ஏரியா இது 2 இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் மோரோவர் ஒரு 90 days ஃபாலோ பண்ணிங்கன்னா தான், எப்போவுமே 90 days ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த க்ரீம் வந்து மாய்ஸ்சரைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் மாய்ஸ்சரைசிங் பர்பஸ்க்கும் நீங்கள் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் போத் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் SLS அண்ட் paraben. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் கம் வித் கூப்பன் கோடில் Maverick 20 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கினா யூ வில் பி கெட்டிங் 20% ஆஃபர். ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுலையுமே இருக்காங்க. பட் கூப்பன் கோட் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் வேலிடாக இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட். 100% ரெக்கமெண்டட்.
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. Do check it out, it will be useful for you. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் தி ஷர்ட்ஸ், ஃபேனல் ஷர்ட்ஸ் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். பிகாஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா பசங்களே பிளெயின் ஷர்ட்ஸ் இந்த மாதிரியே போட்டுட்டு வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செக்டு போங்க, கொஞ்சம் ஃபேனல் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா லைக் மற்றவங்களோட அந்த கூட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா பிளெயின் ஷர்ட்ஸோட அந்த ஃபேனல் போட்டிருக்கவங்களுக்கு தான் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அங்கே கொஞ்சம் கலர் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கலர் நிறைய இருக்கிறனால லைக் 2-3 கலர்ஸ் இருக்கிறனால லைக் அந்த அட்ராக்டிவ்னஸ் அந்த கான்ட்ராஸ்டால எல்லாருமே ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்ப்பாங்க. தட்ஸ் வேர் யூ ஆர் லைங். ஸோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும் எப்போவுமே. சரி லைக் நான் வந்து பிளெயின் ஷர்ட்ஸ் போடவே கூடாது, எப்போவுமே செக்டு ஷர்ட் தான் போடணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஹாவ் மிக்ஸ்டு ஷர்ட்ஸ் லைக் சேம் அதே மாதிரி சேம் பேட்டர்னில் போடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் ஃபேனல், ஒரு நாள் லைக் பிளெயின் ஷர்ட்ஸ், மறுபடியும் ஒரு நாளைக்கு செக்டு ஷர்ட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீ டிஃப்ரெண்ட்டாக தெரியும். டெய்லி உன்னை பார்க்கும்போது ஒரு வேரியேஷன்ஸ் தெரியும் அவங்க கண்ணிலே. ஸோ லைக் ஒருத்தர் உங்களை பார்க்குறாங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வாவ் பாடுறான் அவன் எப்படி மாறிட்டான். அந்த இம்ப்ரெஷன் டெய்லி நம்ம கொண்டாடணும். லைக் எவ்ரி சிங்கிள் டே அந்த இம்ப்ரெஷனை கொண்டாடணும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட மைண்ட் செட்லேயுமே நம்ம வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான பையன், நம்ம ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பையன், ரொம்ப சாமிங்கான பையன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரைட் வாக். என்ன ப்ரோ நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சும்மா சேம் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ பாடி கெஸ்டர்ஸ் இதெல்லாம் வேற. அப்ரைட் வாக்னா அந்த மேன்லியான வாக். நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு இப்படி நடந்து போகிறது, அப்படி இல்லைன்னா வந்து நடந்து போகும்போதே ரொம்ப ஒல்லியாக காட்டுற மாதிரி, ரொம்ப கூண் விழுந்து நடக்கிற மாதிரி. அது வந்து உங்களை என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா நீ கான்ஃபிடென்ட்டாக இல்லை, நீயே உன் மேலே ஒரு 100% நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிறத தான் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ அது வந்து இப்போ கேர்ள்ஸ் பார்க்குறாங்க உங்களன்னா அப்ரைட்டை எந்த பையன் வந்து மேன்லியராக நடக்கிறானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே அந்த காலேஜில் கிடைக்கும். நாட் ஒன்லி கேர்ள்ஸ், ஸ்டாஃப், நடந்து போகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கவும் மேன்லியாக பக்காவாக நடந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அப்ரைட் வாக்கில் என்னென்ன நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா உங்களோட ஷோல்டர் பார்ட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், இல்லைனா கொஞ்சம் அக்யூட்டாக பார்க்கணும். பட் கீழேயோ ரொம்ப மேலேயோ பார்த்துட்டு நடக்கக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் 2 கையுமே பாக்கெட்டில் விட்டுட்டு நடக்கிறது இதை மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட பேண்ட் இது ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுட்டு அப்ரைட்டாக நடந்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த அப்ரைட்டாக நடக்கும்போது நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா பேக் மாட்டும்போது பேக் ஒன் சைடு மட்டும் மாட்டிட்டு கரெக்டா ஒரு ஸ்டைலிஷான வாக்கா இருக்கணும். ஸோ வாக் பண்ணும்போது லெக் ஃபுட்ஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது, எப்பயுமே ஸ்ட்ரைட்டான டைரக்ஷன்ல மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஸோ இந்த லெக் மூவ்மெண்ட்ஸை வந்து நீங்க சைடா வச்சு நடந்தீங்கன்னா பார்க்க ஆக்வர்டா இருக்கும். அதே மாதிரி மெயின் அப்ரைட் மூவ்மெண்ட்ல இந்த லைக் லெக் பொசிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட்டா நடக்கணும். அண்ட் நீங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கை எல்போஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சு கரெக்டா நடந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா சார்மிங்கா தெரிவிங்க. அந்த காலேஜ் க்ரௌட்ல 1000 பேர் இருந்தாலும் நாம தனியா தெரியணும்னா இந்த சின்ன ஹேக்ஸ்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தனியா தெரியும். The last and the final point என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ். ஸோ பூட்ஸ் இஸ் அ கேம் சேஞ்சர். ஏன் ப்ரோ கேம் சேஞ்சர்னு சொல்றீங்க? சி எல்லாருமே ஸ்னீக்கர்ஸ் போட்டு வருவாங்க, லோஃபர்ஸ் போட்டு வருவாங்க. எத்தனை பேர் அங்கே பூட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க? பூட்ஸ் வாங்குறதுலாம் ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வாங்கின பூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees தான். ஸோ எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எப்பயுமே கார்ட்டில் போட்டு வச்சுக்கணும். ஆஃபர் டைம் அப்போ கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. எல்லாருமே லோஃபர்ஸ், எல்லாருமே ஷூஸ், எல்லாருமே சேம் ஓல்டு ஸ்னீக்கர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் பூட்ஸ் போடும்போது ரொம்ப மேன்லியாக தெரியும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவனை எக்ஸிபிட் பண்ணும். எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரேவான பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். எப்போவுமே வந்து அவனுக்கு பயம் இருக்காது. அவனை பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், அவனை பார்க்கும்போதே கெத்தாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். உங்களோட கேர்ள்ஸாக இருக்கலாம், லைக் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். லைக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்கேன், இல்லை அங்கே மற்ற டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க நடந்து போகிறாங்க, எந்த இடத்துல வேணா இருக்கணும், வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன், பூட்ஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் கேம் சேஞ்சராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். பூட்ஸ் போடும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல், அந்த பாடி ஃபீல்ஸ் அப்படியே அந்த கால்லேருந்து உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். அதை போட்டு நடக்கும்போது ஜஸ்ட் ரைட் அவுட். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ஷூ போடுறதோட எனக்கு பூட்ஸ் போடும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம பார்த்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்கலாம். லைக் லாட் ஆஃப் ஹெவி கான்டென்ட்ஸோட வரேன். ஸோ எவ்ரி சாட்டர்டே ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் வில் பி யுவர் ஒப்பீனியன், கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட நான் பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye, take care, peace out.